நீ எந்த வீட்டை தேர்ந்தெடுக்கப் போகிறாய் சனி? இன்றைய யுத்தமானது கிரேன் சனி. இது சதியாகும். யுத்தத்தின் விதி என்ன? யுத்தம் துவங்குவதற்கு முன்பு இரு போட்டியாளர்களும் ஏதேனும் ஒன்றை பணயம் வைத்தாக வேண்டும். ஆனால் இங்கு எவ்வளவு இன்னல் நேர்ந்த சந்திரன் என்பவன் இருந்தால் அவனை எதிர்ப்பவனின் மரணம் நிச்சயம் நிகழும். ஆனால் அவர்களின் மரணமானது நீரில் மூழ்கி அதன் வலியை உணர்ந்த சனியை நான் இப்படி ஒரு சூழ்நிலையில் பார்த்ததில்லை. பிரம்மதேவா, இதுவே இந்த கிரக யுத்தத்தின் சிறப்பாகும். ஒரு கிரகம் எவ்வளவு சக்தி வாய்ந்து தரவில்லை என்றார் சந்திரன் அவனை அழித்து விடுவான். யமுனையை புனிதமானவன் என்று கூற மாட்டார்கள். நீ யுத்தம் புரிந்தாக வேண்டும் சனி. உன்னுடைய தாயாருக்காக, அவரின் நன்மைக்காக எழுந்திரு சனி. அது கட்டங்களை பொறுத்து அமைவதில்லை. அவனது கர்ம பலன்தான் தீர்மானிக்கிறது. நான் உனது உயிரை பறித்து விடுவேன். அனுபவிப்பாய். யுத்த களத்தில் நாம் தமது உயிரை பணயம் வைத்தாக வேண்டும். உன்னுடைய சக்தியை கொண்டு என்னை வசப்படுத்தி விடலாம் சனி. மகாதேவர் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார். சனி நலமாக உள்ளான் தாயே.